நான் உங்க மேல பேசுறேன். இன்னைக்கு நம்ம டேக்குக்கோட ஃபைனல் பார்ட், செமி ஃபைனல் பார்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருந்தேன். ஸோ இது ஃபைனல் பார்ட்ரா. இதோட நம்ம இந்த எஃப்எஃப்ஐ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு லைக்ஸ்ல தெரிவிங்க. ஓகேங்களா? சரி ஓகேடா. லாஸ்ட் பார்ட்ல இதோட முடிச்சிருப்பேன்னா, ஸோ நீங்கள் 4 பேருமே உட்காந்து ரூமில் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தயாங் வந்துட்டு அவங்க லிப்ஸ் கிட்ட சாப்பாடு ஒட்டின்னு இருந்திருக்கும். அதை வந்து அவன் தொடச்சி விட்டுருப்பான். அப்போ ஜேகே ஒரு மாதிரி பார்த்துருப்பான். அப்புறம் இவ வந்து திட்டிருப்பா ஜூலி கூட, ஏன் இப்படி பண்ணீங்க, ஹஸ்பண்ட் இருக்கான் தானே, எதுக்கு நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் அதோட ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஆஃப்டர் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணலாம்டா. ஸோ இப்போ ஜூலி நான் தயாங் கிட்ட சண்டை போடுறாங்க. தயாங், இது என்னது, எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ என்ன ஆச்சு, நான் பண்ணது என்ன தப்பாண்ணா, விஜய்கே உனக்கு எதுவும் கஷ்டமாடா நான் இந்த மாதிரி பண்ணிட்டது, இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாய்ஸ் ஒரு மாதிரி ஆயிடுது. ஆஃப்டர் ஜேகே அப்படியே உங்களை தான் பார்க்குறான், நீங்களும் அவனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ தான் வந்துட்டு சரி ஓகே, நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு கேட்குறப்பா. நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. இல்லைடா, நீ பார்க்குறதே சரியில்லை, பரவாடா இருக்கட்டும், நான் கிளம்புறவன், ஐம் சாரி நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்னா எந்திரிச்சு அப்படியே வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி கடுப்பாகிறான். உன் லிப்ஸ்ல இருக்க சாப்பாடு தொடச்சி விட்டதுக்கு அவன் அப்படி பார்க்குறான். ஏய், நான் பார்க்கணும் முடியாதண்ணா, எல்லாமே அவன் கூட இருக்கிறப்ப என்னால் சுத்தமாக முடியல வயன், சுத்தமாக முடியலடி, எனக்கு வலிக்குதுடி, எனக்கு வலிக்குது, நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெயினோட நான் இருந்தது இல்லடி, எனக்கு கொன்னுட்டு இருக்க வாய, கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்க, என்னால நீ அவன் கூட இருக்கிறத சுத்தமா பார்க்க முடியல வாய, முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் கிட்டே அழுதுட்டு இருக்கான். ஸோ இப்போ ஜூலி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரா. ஸோ அவன் கண்டிருக்கிற அந்த டியர்ஸ்லாம் வாய்ப் பண்ணிட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறான். தயா உங்க கால் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குள்ள அவன் போய் ரூம்குள்ளே போயிடு கதவை டொம்முன்னு அடிச்சிடுறான். ஸோ ஜூலிக்குன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உள்ள போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள போறான். பார்த்தா தயாங் அப்படியே அந்த பெட்ல அப்படியே கோவமா உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஜூலி பக்கத்துல போயிட்டு, தயாங் என்ன, தயாங் நான் சொன்னதை நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு தெரியும் தானா வயன் ஜேகேவோட வைஃப், நீங்க அவகிட்ட இவ்வளோ அட்வான்டேஜ் எடுக்கிறது நல்லது இல்லை, அது தப்பா இருக்கும். தப்பா இருக்கும்னா எந்த மாதிரி? இல்ல தப்பா பேசுவாங்க தயம். யார் பேசுவா? எல்லாரும். யாதான், யார் அந்த எல்லாரும்? எனக்கு புரியல. லிப்ஸ் கிட்ட சாப்பாடு இருந்துச்சு தட்டி விட்டேன், இது தப்பா? தயம், நீங்க எந்த இன்டென்ஷன்ல பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியல, நல்ல இன்டென்ஷனா இருந்தா ஓகே, ஆனா அதுவேனா என்ன சொல்ல வர? நான் அவளை அடையணும்னு நினைச்சு பண்ணன்னு சொல்ல வரியா? தயம், நான் அப்படி சொல்ல வர்றது தயம் இல்லடி, நீ அப்படிதான் நினைக்கிற, நீ அவ்வளோதான் புரிஞ்சிருக்கல, சின்ன வயசுல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், என்னை பத்தி நீ இவ்வளோதான் தெரிஞ்சு வச்சிருக்கியா ஜூலி? தயம், நான் அப்படி எதுவும் இல்லை ஜூலி, ஸ்டாப், என்னை தனியா விடு. தனியா விடு ஜூலி, எனக்கு தனியா இருக்கணும்னு தோணுது, எனக்கு தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்றான். ஆஃப்டர் ஜூலியும் அங்கேருந்து அப்படியே வெளியே வந்துடுறா. ஒரு மாதிரி அவளுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த பக்கம் நீங்க ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அயன், அது அது ஜேகே, நீ உன் அண்ணன் மேல, ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எதுவும் யோசிக்காத, இங்கே பாரு அயன், அண்ணன் தெரியாம தான். இல்லை ஜேகே, அது அது எனக்கு என்ன சொல்றது தெரியல ஜேகே, ஏதோ ஒரு மாதிரி தப்பாவே தோணுது ஜேகே, எனக்கு பயமா இருக்கு, உனக்கு எதுனா ஆயிடுமோன்ட்டு. வயான், என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு ரெடி ஆக போகுது. இல்ல, எனக்கு ஏதோ உன்னோட சொல்லிக்கிட்டே இருக்கு ஜேகே, உனக்கு எதுனா. ஐயான், எனக்கு எதுவும் ஆகாது, அதான் நீ இருக்கலடி, உன்னோட காதல் என்னை ப்ரொடெக்ட் பண்ணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆஃப்டர் அப்படிதான் அந்த நேரம் போயிருக்கோம். ஸோ தயாங் ஈவினிங் வரையும் அங்கே தான் இருந்திருப்பான், வெளியவே வந்திருக்க மாட்டான். ஜூலி அந்த
அந்த ரெசார்ட்லேயே ஒரு இடத்துல தான் தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க, பார்த்தா ஜூலி மட்டும் தனியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அவங்கக்கிட்ட நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே ஜூலி மட்டும் ஒரு மாதிரி அமைதியாக சாங்ஸ் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் கிட்ட போய்ட்டு ஜூலி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஆனால் அவங்க டேர்ன் பண்ணல. அப்புறம் அவங்க ஷோல்டர் மேலே கையை வச்சு திருப்புறீங்க. ஹே வயன், என்ன இங்கே வந்திருக்கா? இல்லை, நீங்கள் இன்னும் உள்ளே போகல யாருக்குள்ளா? போனேன் தனியாக இருக்கணும்னு சொன்னான், அதான் வெளியே வந்துட்டேன். அவர் ரொம்ப கோவமாக இருக்காரா? இருக்கிறான், பரவாயில்ல, அதெல்லாம் சரியாயிடும், நீ எதுவும் நினைக்காத. தயவங்க அந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டது தப்பு தான். அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லை ஜூலி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நானும் சாரி கேட்டுக்கிறேன். எதுக்கு சாரி கேட்குறேன்? இல்லை, என்னால் உங்கள் 2 பேருக்குள்ளும் எந்த சண்டையும் வர வேணாம். அதெல்லாம் எதுவும் வராது வயன். எனக்கு தயவங்க பற்றி தெரியும். தயம் ஒருத்தவங்க மேலே இவ்வளோலாம் கேரம் காமிக்க மாட்டான். அப்படி காமிக்கிறானா அவங்கள அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவனுக்கு என்னமோ ஒன்று பிடிச்சிருக்கு போல. ஜூலி, இல்லை தெரியல, அதனால தான் அவன் அப்படி கேர் காமிக்கிறான்னு நினைக்கிறேன். நீ எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதானா? யா ஓகே, சரி. நைட்டு எங்கள் ரெசார்ட்டில் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வரீங்களா? நானா? இல்லை, நான் வரல. இல்லை, தயாங் மாமா வரமாட்டான்னு சொல்லியிருந்தா வரலையா? இப்படி இருக்கலாம். அவன் வந்தா நான் வரேன். சரி ஓகே ஜூலி, நான் போய் பேசுகிறேன். வயன், எவ்வளோ நேரம் தான் இப்படி ஆக்வர்டாக இருக்கிறது? என்னைக்கு இருந்தாலும் நான் பேசி தானே ஆகணும். எல்லாம் ஒரே வீட்டில் இருக்க போகிறோம். நான் இப்போ மூஞ்சு இது மாதிரி பண்ணிட்டு இருந்தா சரியா இருக்குமா ஜூலி? கரெக்ட், நீ சொல்கிறது கரெக்ட் தான். சரி, நீ போய் பேசிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியை அனுப்பி விட்டுறா. ஆஃப்டர் இப்போ நீங்கள் அங்கே ரூம் கிட்ட நின்றுட்டு இருக்கீங்க. கதவை தட்டலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ டோர் அப்படியே நாக் பண்ணுறீங்க. ஸோ தயாங்ண்ணா, யாரும் வர வேணாம், நான் தனியாக இருக்கேன். மாமா, நான் தான் வயன் அப்படின்னு சொன்ன உடனே அவனே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். அப்போ அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். வயன், என்னாச்சு? உனக்கு என்ன பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மத்தியானம் நடந்ததை நினச்சி நீங்கள் எதுவும் திங்க் பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க, சரிங்களா? ஓகே, இது சொல்ல தான் வந்தியா? ஆமாம் மாமா. அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னென்னா, இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்கு மாமா எங்கள் ரெசார்ட்டில். ஸோ கப்புள்ஸ்லாம் எல்லோரும் வருவாங்க. ஸோ நீங்கள், ஜூலி, அப்புறம் நான், ஜங்கு எல்லோரும் போகலாம் மாமா. வரீங்களா? உங்களுக்கு இப்போ மூடு ஓகேவா மாமா? வரேன் வயன், வரேன். அம்மா, ஜேகேங்க அவன் தூங்கிட்டு இருக்கான் மாமா, அதான். சரி ஓகே. வயன், நீ நான் பண்ணது தப்புன்னு நினைக்கிறியா? எது மாமா? இல்லை, உங்களுக்கு கிட்ட இருந்த சாப்பாடு தட்டி விட்டது? இல்லை மாமா, நான் அப்படி தான் நினைக்கல. அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே தயாவுக்கு இங்கே ஒரு மாதிரி சந்தோஷம் ஆகுது. எங்கே நீங்களும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மனுஷன் உடஞ்சிருப்பான். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் சொல்ல. சரி ஓகே, ஈவினிங் எத்தனை மணிக்கு? 7:30க்கு மாமா. நான் ரெடி ஆகிடுறேன். ஜூலி எங்கே இருக்கா? அவங்க வெளியே தான் இருக்காங்க. தயவு செஞ்சவங்க கூட பேசுங்க மாமா, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் ஸ்ட்ரெயிட்டாக ஜூலி இருக்கிற இடத்துக்கு தான் வரான். ஸோ நீங்கள் அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயாங் வந்துட்டு ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அவன் திரும்பிட்டு சொல்லு தயாங். ஈவினிங் பார்ட்டிக்கு போகலாம், ரெடியாக வருண்ணா? ஓகே. தயாங், நீ என் மேலே கோவமா இல்லைல்ல? இல்லை இல்லை. சரி ஓகே தயாங், நான் அப்படி சொல்லியிருந்ததுக்கு மன்னிச்சிடுண்ணா. இல்லை பரவாயில்ல, இதுக்கப்புறம் அதை பற்றி எதுவும் பேச வேணாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மொமெண்ட் போயிருக்கோம். ஆஃப்டர் அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாருமே அப்படியே ரெடியாக இருப்பீங்க. ஸோ ஜேகேவும் இப்போ தயாங்கிட்ட நார்மலாக தான் பேசுகிறான், அந்த ஆக்வர்ட் மொமெண்ட்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்களும் தான். ஸோ இப்போ எல்லாருமே அந்த பார்ட்டி நடத்துகிற இடத்துக்கு தான் வர்றீங்க. ஸோ அது ஒரு பீச் சைட் மாதிரி தான் இருக்குது.
ஸோ எல்லாருமே அந்த கப்பிள்ஸாக வந்திருக்கவங்கலாம் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட. ஸோ அதே இடத்துக்குள்ள நீங்களும் தான் வந்திருப்பீங்க. ஸோ ஜெகே கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்க. என்னங்க? என்னடி வாங்க போங்கன்றா? இல்லை, இன்னைக்கு ஒரு நாள். என்னடி இன்னைக்கு ஒரு நாள்? ட்ரிங்க் பண்ணிக்கவா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க வாயன்? அதெல்லாம் கிடையாது. ஜங்கு ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி, எனக்கு ஆசையா இருக்கு ஜங்கு, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்க கெஞ்சுறீங்க. ஜேகேனா ஐயன் இங்க பாரு, அதெல்லாம் தப்புடி, கலாச்சாரத்தை கெடுக்காதடி பொண்டாட்டி. ஜங்கு ரொம்ப பேசாதான். ஒரு டைம் எனக்கு பீர் வாங்கி கொடுத்து கூடி கூடி உயிர் எடுத்த தானடா. ஏய், அது ஏதோ சும்மா பண்ணண்டி, ஆனா நீ குடிச்சியா? இப்ப பட்டு என்ன கேக்குறா? ப்ளீஸ், எனக்கு ஆசையா இருக்கு ஜங்குக்கா. சரி போய் ட்ரை பண்ணு, பட் ரொம்பலாம் கிடையாது. ஓகே? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி தாயம் ஓரமாக ஒரு இடத்துல நின்றுட்டு அங்கே இருக்க பாட்டியெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே வந்து தயங்க பக்கத்துல இருந்து உட்காடுறீங்க. தயங்க எதிர்பார்க்க மாட்டான். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கே என்ஜாய் பண்ணலையா? இல்லை மாமா, எப்படியோ சங்கு கிட்ட பெர்மிஷன் கேட்டு குடிக்க வந்திருக்கான். குடிக்க போறியா? ஆல்கஹால் உடம்புக்கு கெடுத்த, குடிக்காத. மாமா ப்ளீஸ், இப்போதான் அவன் கிட்ட பெர்மிஷன் கேட்டேன், உங்ககிட்ட கேட்கணுமா? இல்லை மேன், அது ஹெல்த்துக்கு நல்லா இருக்காதுடி. இந்த ஏஜில் கன்சியூம் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காது. மாமா ப்ளீஸ் மாமா, கெஞ்சி கேட்குறேன் பாட்டி, ப்ளீஸ் ப்ளீஸ்னு ஒரு மாதிரி க்யூட்டாக கேட்குறீங்க. தயாங்கண்ணா மனுஷன் விழுந்துட்டான். சரி ஓகே, ரொம்ப குடிக்காதண்ணா. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறீங்க. தயாங் வச்ச கண்ணு வாங்காம உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜூலினா தான் கிட்டதான் உட்கார்ந்து இருந்திருப்பா. ஸோ அவள் அப்படியே அந்த ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ தயாங் இந்த மாதிரி பார்க்குறத அவளும் பார்த்துருக்க மாட்டா. ஸோ இங்கெல்லாம் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி இதை தள்ளாடிட்டு இருக்கீங்க. இதே சைடு இப்போ அப்படியே தயாங் கிட்ட வந்துட்டு, அம்மா என்ன அம்மா, ஜேகே எங்க மாமா? அவன் அங்கே தான் இருக்கான். சரி மாமா, நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி தள்ளாடிட்டே நடக்கிறீங்க. இந்த பக்கம் ஜூலி வந்துட்டு, என்னங்க? என்ன? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்கு, நான் ரூமுக்கு போகிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. இல்லை நீ இல்லையா? இல்லைங்க, எனக்கு தலைவலியாக இருக்கு, என்ன பார்த்துக்கோங்க. ஜேகே இங்கே தானே இருக்கான்? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்புறம் தயாங்கண்ணா அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த பழக்கம் ஒரு மாதிரி தள்ளாடிட்டே போயிட்டு இருக்கீங்க. ஜேகேவை தான் தேடிட்டு இருக்கீங்க. அதான் ஜேகேவை காணவே காணோம். ஜேகே, ஏ புருஷா, எங்கடா இருக்க? பொண்டாட்டி ஒன்று தான் தேடிட்டு இருக்கல ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை போய் டச் பண்ணிட்டு, ஜேகே நீங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்றப்பா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துட்டு, ஏய் யார் மணி அல்ல? அந்த பொண்ணு வந்துட்டு, எல்லாருமே உங்களுக்கு ஜேகே மாதிரி தெரியுது. ஜேகே எங்க போன? எனக்கு எல்லாருமே நீயா தான் தெரியுறாங்க. ஜங்குக்கா அப்படின்னு கத்திட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அந்த பீச்ல. இப்ப தயா அப்படியே உங்க கிட்ட வந்துட்டு அப்படியே உங்களை பாக்குறான். ஜேகே வந்துட்டியா? எங்கடா போனா? உன் பொண்டாட்டிய விட்டுட்டு என்ன சொன்ன என்கிட்ட? ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு இருக்க மாட்டேன்டின்னா. இப்ப எங்க போனா? எங்க போல, உன் கூட தான் இருக்க. சரி ஓகே, வா போலாம். எங்கடி? ரூமுக்கு ஜேகே. வேணாமா? ஆனா கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் எங்க என்ஜாய் பண்ணலாமே. ஆனா ஜங்குக்கா, என்னால சுத்தமா முடியல, நான் ஓவரா ட்ரிங்க் பண்ண தெரியுமா? சரி ஓகே, ஆனா வாயன் எனக்காக ஒன்று பண்ணுவியா? நான் என்ன ஜங்குக்கா? என்ன நீ ஜேகேன்னு கூப்பிடாத. அப்போ எப்படி கூப்பிடுறது ஒன்னா? எனக்கு ஒரு நிக் நேம் இருக்கு, அதை கூப்பிடுறியா? என்னது? டைகர். டைகரும் கூப்பிடுறே, நல்லா இருக்கும். கியூட்டா இருக்கு.
ஆனா உனக்கு பன்னி தானே அழகா இருக்கும். டைகர் கூப்பிடு, அதான் அழகா இருக்கும். ஓகே அவன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க உங்களை தூக்குறான். ஸோ நீங்க இப்போ தயாங் மேலே தான் உங்கள் மொத்த பாடியும் போட்டிருப்பீங்க போல. ஸோ அப்படியே தள்ளாடிக்கிட்டே அந்த பாட்டி இடத்துக்கு நடந்து ஏரியாவுக்கு வந்துடுறீங்க. ஸோ அங்கே பாட்டு வைப்புன்னு சொல்லிட்டு செம்ம டான்ஸு. ஸோ தயாங் அப்படியே உங்களை செம்மையாக டச் பண்ணி அப்படியே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் கூட இருக்கிறது என்னமோ ஜங்குக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணிருக்கீங்க. தயாங்னா அப்படியே உங்கள் நெக்கை பிடிச்சி அப்படியே ஸ்மெல் பண்ணுற மாதிரியும், ஸோ உங்கள் கிட்ட அவன் ஹேண்ட்ஸ் போய் ப்ளே ஆகுற மாதிரியும் அப்படியே டச் பண்ணி மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நீங்கண்ணா ஜேகே போதும் டான்ஸ், உங்கள் ரூமுக்கு போகலாம். ஓலாண்டி போகலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் தான் சரியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயாவும் கூட தான் இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் கொஞ்ச நேரம் அந்த பார்ட்டிலாம் ஓவர் ஆகிடுது. ஸோ இப்போ ஜூலி கிட்ட இருந்து தயாவுக்கு கால் வருது. ஸோ அப்படியே தயாவுக்கு அட்டன் பண்ணுறான். சொல்லு ஜூலி. தயாம் எங்கே இருக்கீங்க? நானா சும்மா பீச்சில் வாக் போயிட்டுருக்கேன். சரி ஓகே தயா. ஆமாம் ஜேகே ஏதோ ஊருக்கு கிளம்பிட்டேன்னு சொன்னா, வயன் ரூமுக்கு வந்துட்டாளா தயா? அப்போவே போயிட்டாளு, நான் தான் அனுப்பி விட்டுட்டேனே. சரி ஓகே தயா, அதுக்கு தான் கால் பண்ணேன். சரி கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. ஓகே ஜூலி, நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீ தூங்க என்ன. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். பார்த்தா தயாங்கோட ஷோல்டரில் தான் நீங்கள் அப்படியே சாஞ்சு படுத்துருக்கீங்க. ஸோ அப்படியே அவன் ஃபேண்டை பிடிச்சிக்கிட்டு டைகர் என்னடி லவ் யூ என்ன சொன்னா? லவ் யூ. இதுக்காக நான் ஒரு யுகமே காத்துட்டு இருந்தேன்டி. வாயிலிருந்து இந்த வார்த்தைக்காக மறுபடியும் சொல்லு, லவ் யூ. சத்தமா சொல்லுடி, இந்த உலகத்துக்கு கேட்குற மாதிரி சொல்லுடி, லவ் யூ டைகர். அயன் என்ன எவ்வளோ லவ் பண்ற? அதிகமா லவ் பண்ற. இந்த பீச்சோட அளவோட லவ் பண்றான். புரியலடி, இந்த கடல் இருக்குல்ல அந்த ஆழத்தோட அதிகமான காதல் உன் மேல நான் வச்சிருக்கான் டைகர். எனக்கு என்ன விட்டு போக மாட்டேன்ல. நான் ஏன் போகணும் டைகர்? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உன்னோட ஐஸ், உன்னோட டீத், உன்னோட மவுத், உன்னோட லிப்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட உன்னோட லவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைகர். நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். ஐ லவ் யூ ஸோ மச். லவ் யூ டே, லவ் யூ ஸோ மச் மேன், லவ் யூ ஸோ மச். நீ எனக்கு கிடைச்சிட்டடி. இதுக்கு மேலே யாரை பற்றி யோசிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். எனக்கு நீ போதுவான். என் லைஃப்ல பயன் தான், மற்ற எவனும் கிடையாது. என் வயன் இவன், எனக்கானவன், எனக்காக பிறந்தவன், எனக்கானவன் நீ மட்டும்தான். ஆமா டைகர் ரொம்ப ஹக் பண்ணாதான் வலிக்குது. சரிடி உனக்கு வலிக்குதுன்னா இந்த டைகர் ரொம்ப டைட் ஹக் பண்ண மாட்டான் சரியா? ஓகே. ஆமா என் வாய்ஸ் ஒரு மாதிரி டீப்பா இருக்கு, அந்த கியூட்டா தானே இருக்கும். நீ ட்ரிங்க் பண்ணிருக்கல, அதான் உனக்கு அப்படி தெரியுது. சரி வா நம்ம 2 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயா அவங்க அப்படியே உங்களை கூட்டிட்டு போறான். ஸோ இதே சார் ஜேகே அப்படியே ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கான். ஸோ அப்படிதான் எனக்கு நைட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ தயா அவன் ரூம்லேருந்து அப்படியே எந்திரிக்கிறான். ஜூலி பக்கத்தில் தான் படுத்துருப்பா போல. ஸோ ஜூலி, என்ன தயா, எந்திரி, டைம் ஆகுது பாரு. சரி ஓகே. அயன் வர தனியாகவே இருந்திருப்பா, அப்படியே பார்க்க கூட செய்யலாம். டேப்லெட் போட்டு அப்படியே படுத்துட்டேன் தயம். இருங்க அப்போ எவ்வளோ போய் பார்த்துட்டு வரேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூலி போயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா யாருமே காணும்.
வயன் வயன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கா. பார்த்தா எந்த சவுண்டும் இல்லை. வெளியே வந்து பார்க்குறா. பார்த்தா அங்கேயும் நீங்கள் காணும். இப்போ தயம் பதட்டமா வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு ஜூலி? தயம் வயனை காணும். என்ன என்ன சொல்ற? ஆமாம் தயம் வயனை காணும் தயம். எனக்கு பயமா இருக்கு. நான் கீழே இருக்கிற எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டேன். வயனை காணும் தயம். அவளுக்கு கால் பண்ணுங்க தயம். எனக்கு பயமா இருக்கு தயம். நீ எதுவும் பதட்டப்படாத, நான் கால் பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கு. பார்த்தா அது ரூமில் அடிக்குது. தயம் வயனோட ஃபோன் ரூமில் தான் இருக்கு. அவள் எங்கே போனா? தயம் நைட் அவள் ரூமுக்கு வந்துட்டு தானே? ஜூலி ஆனால் போய் சொல்லுன்னு நினைக்கிறியா? அவள் ரூமுக்கு வந்துட்டா ஜூலி. நீ வேணா நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணலாமா? ஓகே தயம், எனக்கு பயமாக இருக்குது தயம். ஒன்றும் இல்லை ஜூலி, ஒன்றும் இல்லை, வயனுக்கு எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறதுக்காக கீழே ஹோட்டல் ரூம் போகிறாங்க. ஸோ அவங்களும் இப்போ அந்த ஃபுட்டேஜ்லாம் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ரூமுக்கு வந்த மாதிரி அப்படி தான் இருக்குது. ரூம்குள்ளே போன மாதிரி ஒரு நைட்டு ஒரு 2 o'clock இருக்கும். 2 மணிக்குள்ளே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வரவே இல்லை. மேபி எங்கன்னா ஃபுட்டேஜில் கவர் ஆகிருக்குமே, வெளியே போயிருந்தா. நல்லா செக் பண்ணுங்க ரூமில். நல்லா செக் பண்ணியாச்சு சார், அவள் அங்கே இல்லை. எனக்கு பயமாக இருக்குது சார். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நாங்கள் அந்த பார்ட்டி நடந்த இடத்துலையும் ஃபுட்டேஜ் செக் பண்ண சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தா அங்கே எதுவுமே கவர் ஆகலை. ஸோ நீங்கள் ட்ரிங்க் பண்ணது அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டேஜ்லாம் அப்படியே ஒரு மாதிரி பிளர் அடிக்குது. ஸோ சரியாகவே எதுவுமே தெரியல. ஸோ தயம் அவங்க அப்படியே தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜூலி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்ருக்கா. அப்போ ஜேகே கிட்டேருந்து அப்படியே கால் வருது தயாவுக்கு. ஸோ தயாவுங்க அப்படியே அட்டன் பண்ணுறான். ஹலோ அண்ணா, என்னண்ணா பையன் ஃபோன் அட்டன் போட்டால் எடுக்கவே மாட்டேன்றா, தூங்கிட்டு இருக்காளா? இல்லைடா. என்னாச்சுண்ணா, அது நல்லா தானே இருக்கா? இல்லை, வயனை காணோண்டா. நான் என்ன சொல்கிற? ஆமாண்டா, நைட்டு ரூமுக்கு வந்திருக்கா. காலைல வந்து பார்த்தா ரூமில் இல்லைடா. நான் விளையாடாதண்ணா, அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டானா? ஒரு வேளை நான் ஊருக்கு போய்ட்டுன்னு சொல்லி கோச்சிட்டு எங்கன்னா போய்ட்டேண்ணா? இல்லைடா, அவளுக்கு எதுவும் தெரியாதுடா, நீ ஊருக்கு போனது கூட தெரியாது. அப்புறம் எப்படிண்ணா? தெரியலடா ஜேகே, நான் தேட சொல்லியிருக்கேன். எங்கே இருக்க லோக்கல் இருக்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். சரியா, எதுவும் பயப்படாத. இல்லைண்ணா, நான் முதல்ல அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நெக்ஸ்ட் ஃப்ளைட் பிடிச்சி அங்கே மால்தீவ்ஸ் வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ஸோ இந்த பக்கம் தயாங்க வந்து போலீஸ்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். ஸோ கடைசியப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. அவன் ப்ராப்பராக கரெக்டாக எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறான். ஸோ தயாங் மேலே யாருக்குமே எந்த டவுட்டும் வரல. ஸோ இவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் அது எப்படி எந்த ஃபுட்டேஜில் உங்களுக்கு கவர் ஆகல, ரூம்லேருந்து வெளியும் வரல, எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அகைன் அந்த ரூமில் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அகைன் போலீஸ் அந்த ரூமெல்லாம் செக் பண்ணுறாங்க. பட் நோ யூஸ், எதுவுமே இல்லை. சரி ஓகே, நாங்கள் வெளியே செக் பண்ணுறோம். ஸோ இந்த ஐலாண்டை தவிர பக்கத்தில் எந்த ஒரு ஐலாண்டும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை சார், இங்கே இருக்க ஐலாண்டில் லோக்கல் பீப்புள்ஸ் கிட்டலாம் அவங்க ஃபோட்டோவை கேட்டு விசாரிக்கிறோம். கண்டிப்பாக கிடச்சிருவாங்க, நீங்கள் எதுவும் திங்க் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, கண்டுபிடிங்க. ஓகே ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் தாயம் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். ஜூலி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, தாயம் எனக்கு பயமா இருக்கு தாயம், எனக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல, சிக்கிக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவான். சிக்கிக்கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டான், அவரான்னு சொன்னான், என்ன கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். எங்க வயன் போயிருப்பா? உங்களுக்கு எதுனா தெரியுமா தாயம்? அவன் எதுனா சொன்னால உங்ககிட்ட? இல்ல, எங்கிட்ட எதுவும் சொல்ல. எனக்கு பயமா இருக்கு தாயம், வயனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா? இங்க பாரு, அவளுக்கு எதுவும் ஆகாது, நான் எதுவும் ஆக விட மாட்டேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணியிருப்பான். ஸோ அப்படிதான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். ஸோ இப்போ ஜேகே அந்த இடத்துக்கு வந்துடுறான், அந்த ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு. நான் வயனங்கண்ணா, ஏய் ஜேகே, நான்
வயன் எங்கண்ணா? பார்த்துக்க தானே சொன்னேன், ஏன்னா அப்படி விட்டுட்டேன்? டேடி, அவளை ரூமுக்குள்ள கரெக்டாக கூட்டு வந்துட்டேன்டா. அதுக்கப்புறம் தானே மிஸ் ஆயிருக்கா. வேணா ஃபுட்டேஜில் கூட பாரு, அவள் ரூம்குள்ளே தான் போயிருக்கா. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிலடா. நான் என்னன்னா சொல்ற? எங்கடா போயிருப்பா? ஐயோ ஐயோ, ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்கணும்? என்னால முடியல, வாயின் இல்லாம நான் போய் தேட போறேன். இங்க பாரு ஜெகே, பாரு, எமோஷனா எதுவும் பண்ணாத. இங்க இருக்க போலீஸ் கிட்ட நான் சொல்லிட்டேன், அவங்க தேடுறேன்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்க தேடட்டும், ஒரு புருஷனா நானும் தேடணும் என் பொண்டாட்டியும். அப்போவே சொன்னா என்னை விட்டு போகாது ஜெகே, என்னை விட்டு போகாதுன்னு. அவன் தான் கேட்கல, முட்டாள் தடத்துல. இல்ல, நான் கிளம்புறேண்ணா, நீங்க வாயின் இல்லாம நான் இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி அழுதுகிட்டு அப்படி அந்த ஏரியாவுக்குள்ள தேட போறான், அந்த லோக்கல் ஏரியாவுக்குள்ள. ஸோ அங்கே போயிட்டு ஒவ்வொருத்துக்கிட்டையும் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு இந்த பொண்ணை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஸோ யாருக்குமே உங்களை பார்த்து ஞாபகமே கிடையாது. ஸோ எல்லாருமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தயாங்கும் அவன் பங்குக்கு தேடிட்டு இருக்கான். ஸோ அப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு கால் வருது. ஸோ அப்படியே அட்டன் பண்ணுறான். ஹலோ சார். சொல்லுங்க. இப்போ எல்லாமே ரெடி சார், நீங்கள் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ அப்படியே ஹோட்டல் ரூமுக்கு வரான். வந்து பார்த்தா ஜூலி ஒரு மாதிரி சோகத்தில் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ தயவங்க அப்படி ஜூலி பக்கத்தில் உட்காந்துட்டு அவள் கையை பிடிக்கிறான். தயம், எப்போ வந்தீங்க? இப்போதான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சாப்பிட்டியா? இல்லை. ஏன் சாப்பிடல? இல்லை தயம், சாப்பிட்ட பிடிக்கல. கூட வந்த பொண்ணை தொலைஞ்சு போயிட்டா, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு தயம். வயன் கிடைச்சிருவா, நீ எதுவும் நினச்சி வரி பண்ணாதண்ணா. சரி. ஆமாம், இதுனா க்ளூ கிடைச்சதா போலீஸ்கிட்ட இருந்து? இல்லை, எதுவும் கிடைக்கல, பார்த்துட்டு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன தயம்? இந்த சுச்சுவேஷனில் நான் அப்படி சொல்கிறது தப்பு தான், பட் நான் இப்போ இந்த முடிவு எடுத்து தான் ஆகணும். என்ன தயம்? நான் ஃப்ரான்ஸ் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு தயம். இல்லை, அங்கே ஒரு கம்பெனி இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே? ஆமாம், அங்கே இப்போ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ நான் அங்கே போய் எல்லாமே சரிப்படுத்தணும். ஜிகேவை இப்போ அனுப்ப முடியாது, பிகாஸ் அவன் ஒய்ஃபை தேடிட்டு இருக்கான். அதே மாதிரி அப்பாவாலையும் போக முடியாது. அதனால தான் நான் போகிறேன். என்னதான் நம்ம ஃபேமிலியில் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அங்கே நம்ம எம்ப்ளாயீஸ்க்கும் ஃபேமிலி இருக்குதானா, அவங்கள நம்ம தானே பார்த்துக்கணும். அதனால தான் ஆஸ் அ ஒய்ஃபாக நான் கிட்ட சொல்கிறேன். இதை பற்றி நீ என்ன நினைக்கிற ஜூலி? தயம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. எங்கே இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் ஒரி பண்ணாதீங்க. ஓகே, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அவனும் அதே மாதிரி ஜூலியோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். சரி, ஓகே, கிளம்புறான். ஜிகே கிட்ட சொல்லிட்டேன்னா? சரி, ஓகே. எப்படி போகிறீங்க? ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கான் ஜூலி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இது பண்ணிடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் தயாங்கும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். ஸோ இப்போ கிளம்பி அப்படியே காரில் வந்துட்டு இருக்கான். அவன் வர்றப்ப நைட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்ணுறான். இவன் எனக்கு என்ன தர? இல்லை டைகர், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன், எனக்கு செம்மையாக தலை வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பா. ஸோ ஒரே கட்ட நேரத்தில் நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ தயம் வந்துட்டு சரி, ஓகே, இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்க போகிற, இனிமே யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாதவன், யூ பிலாங்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிக்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ தயம் அந்த எப்படி சொல்கிறதுனா, அங்கே ஒரு ஷிப்பு மாதிரி இருக்கும், அந்த ஷிப்பில் தூக்கிக்கிட்டு அப்படியே உங்களை அப்படியே தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். எப்படின்னா ஷிப் மூலமாகவே. ஸோ ஒரு தனியான ஐலாண்டு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் அவன் போய்கிட்டு இருக்கான்.
ஸோ ஹார்பர் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஷிப் இருக்கும். அந்த ஷிப்பில் ஏறி அப்படியே ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு அந்த காற்று அப்படியே தயங்க மேலே அடிக்குது. அப்படியே அந்த கோட் ஷூட்டுக்கும் அவன் முன்னாடி அப்படியே நிற்கிறான் அந்த ஷிப்போட ஃப்ரெண்ட் முன்னாடி. ஸோ அப்படியே அந்த வியூவை பார்க்குறான். இந்த கடலோட ஆழமானது என்னோட காதல். அதுக்கு ஆழம் தெரியாது. அதே மாதிரி தான் வயன், இனிமேல் வந்து நீ எனக்கானவ. உன்னோட ஐடென்டிட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அடிச்சிடுவேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை செட் பண்ணி நீ இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ஜேகேவை நம்ப வச்சிருவேன். அதுக்கப்புறம் வயன் ஒரு பொண்ணு அவன் வாழ்க்கையில இருக்க மாட்டா. அதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான். ஒரு இப்படிலாம் லைஃப் வாழ நினச்சினோ அதெல்லாம் உன் கூட வாழ போறேன். ஃபர்ஸ்ட் என்னை பார்த்து நீ ஷாக் ஆவ. அப்புறம் அதுக்கப்புறம் என் லவ்லால என்னை புரிஞ்சுப்பா. ஜேகேவோட நான் அதிகமாக காதலிக்கிறேன்னு நீ தெரிஞ்சுப்ப. ஐ நோ வயன், ஜேகே உனக்கு டிசர்வ் கிடையாது. நான் உனக்கு மட்டும்தான் டிசர்வ். அதே மாதிரி நீ எனக்கு மட்டும்தான் டிசர்வ். ஓகே வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே அந்த ஷிப்பில் வந்துட்டு இருப்பான். ஆஃப்டர் இப்போ அந்த ஷிப் ஒரு ஐலாண்ட் கிட்ட நிற்குது. ஸோ அந்த ஐலாண்ட் உள்ள எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஐலாண்ட்னாலே உள்ள சின்னதாக ஒரு ஃபாரஸ்ட் இருக்குல்லடா, அங்கே தான் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம். ஸோ ரொம்ப சின்ன வீடு தான், ஒரு மரத்தாலே செஞ்சது தான். ஸோ பார்த்தாயா அப்படியே உள்ளே நடந்து போகிறான் எப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்குள்ளே. ஸோ அங்கே 2 அடியாங்கள் நிற்கிறாங்க. ஸோ தயாங்க வரதை பார்த்தோன்னே பாஸ் என்ன அவள் எந்திரிச்சிட்டாளா? எந்திரிச்சிட்டாங்க பாஸ். ஆனால் வந்ததுலேருந்து ரொம்ப கத்திக்கிட்டே கிடந்தாங்க. அதான் வாய் கைகள்லாம் கட்டி போட்டிருக்கோம். ஏன்னா அவ்வளோ கட்டி போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு அறிவில்லை? இல்லை பாஸ், தப்பிக்க பார்த்தாங்க. அதான் தப்பிக்க பார்த்தா யுவனை கட்டி போட்டுருவீங்களாடா? யுவனை கட்டி போட்டுருவீங்களா? ஒரு கையில் வலிக்காது, தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உள்ளே வரான். அந்த பார்த்தா கட்டி போட்டு கிடக்குறீங்க. அவளுக்கு உங்களுக்குன்னு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி அழுவுறீங்க. ஸோ தயம் வந்துட்டு ஐயோ அயன் சாரிடி, இந்த முட்டா பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க, எனக்கு மன்னிச்சிருங்க. ஐயோ ஏஞ்சலுக்கு வலிக்குண்டா, என்ன கையில கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? இங்க பாரு சத்தம் வருது அவ கையில அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில அவுத்து விடுறான். ஸோ அப்படியே உங்க காலை கட்டிருக்க கயிறை அவுத்து விடுறான். அப்புறம் உங்க வாயில அந்த துணியை வச்சு கட்டியிருப்பானுங்க, அதெல்லாம் இது பண்ணிட்டு அயன் வயன ஓகே தானே நீனு? உனக்கு எதுவும் ஆகல? மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? ஜாங்கோக்கா ஜாங்கோக்கா இருக்க ஐயன், இப்ப அதுக்கு அவன் பேரை கொத்துற. பாரு நீ கத்துனாலாம் வரமாட்டான் வயன், இவ்வளவுதான் அவன் லைஃப்ல கிடையாது வயன். நான் மட்டும்தான் உனக்கு, நீ எனக்கு மட்டும்தான். மாமா என்ன பேசுறீங்க மாமா? எனக்கு ஒன்றும் புரியாது, பயமா இருக்கு மாமா. உங்களுக்கு என்ன ஆச்சு மாமா? நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை மாமா. எனக்கு பயமா இருக்கு மாமா, என்ன விட்டுருங்க மாமா. ஏன் என்ன பேசிட்டு இருக்க? என்ன பார்த்து பயப்படுறா? ஏன் பயப்படாத, இங்க பாரு நான் உன் தாயம், உனக்கான தாயம், பொண்ணை மட்டுமே காதலிக்கிற தாயம். நான் வேணுமா உனக்கு? எனக்கு புரியலடி, உனக்கு ஏன்டி அவன் மேல காதல் வந்துச்சு? உனக்கு முன்னாடி நான் தாண்டி உனக்கு காதலிச்சிட்டு இருந்தேன். என்ன உனக்கு ஞாபகம் இல்ல? சொல்லு, உனக்கு என்ன சுத்தமா ஞாபகம் இல்லையாடி? அன்னைக்கு என்னமோ அந்த ரெசார்ட்ல என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி பார்த்தேன், சுத்தமா உடஞ்சிட்டு தெரியுமா? சுத்தமா உடஞ்சிட்டேன்டி. அன்னைக்கு உங்க அம்மாவோட போனர் அப்ப கூட வந்திருந்தேன், அப்ப கூட உங்ககிட்ட சரி விடு, அன்னைக்கு ஃபேஸை கவர் பண்ணியிருந்தா அதனால உனக்கு தெரியல. அன்னைக்கு அந்த ஏர்போர்ட்ல ஞாபகம் இருக்கா? 2016 31st அன்னைக்கு தான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண. என் லைஃப்ல வந்து ஏஞ்சல்டி நீனு. பார்த்து அந்த நிமிஷமே விழுந்துட்டேன்டி உங்ககிட்ட. நீ என்னடி பண்ண? என்னடி பண்ண? பைத்தியக்காரன் ஆக்கிட்டடி, என்ன பெரிய பைத்தியக்காரன் ஆக்கிட்ட. உன் பின்னாடி நாய் மாதிரி அழிஞ்சிட்டு இருந்தேன்டி. உனக்கு பிடிச்சதுல நான் பார்த்து பார்த்து பண்ணேன்டி, உனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் பின்னாடி
ஒரு கேங் என்ன உருவாக்கி வச்சிருந்தேன்டி, மாஃபியா கேங். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவனுங்க தாண்டி வந்து பாப்பானுங்க. நீ உன்கிட்ட ஒரு பசங்களா ப்ரப்போஸ் பண்ண வர்றது தப்பா நடந்துப்பானுங்கல்ல, அவனுங்களும் அடுத்த நாள் வரமாட்டானுங்க. ஏன்னா ஏன்னு கேளு, ஏன் வரமாட்டேன்னு கேளு. ஏன்னா அவங்க எல்லாரையும் நான் கொன்றுவேன். ஏன்னா யாரோட பார்வையும் உன் மேல படக்கூடாது. ஏன்னா நீ என்னோடவ, எந்த ஒரு கஷ்டமும் நான் கொடுக்க கூடாதுன்னு நினைப்பவன். நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல லவ் சொல்லலாம் தாண்டி நினைச்சேன். ஆனா முடியலவா, முடியல. எனக்கு உன்கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கும்டி. என்னால உன்கிட்ட சரியா பேச முடியல. என்னைக்காச்சும் உன்கிட்ட கண்டிப்பா என்னோட காதலை சொல்லுவேன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணேன். இன்னொரு காரணமும் இருந்தது, நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருந்த. இந்த சின்ன வயசுல உன்கிட்ட போய் நான் லவ் சொல்லி அதெல்லாம் தப்பா எடுத்து போயோன்னு சொல்லிட்டு நான் பயந்துகிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்பதாண்டி புரிஞ்சுது, மனசுல காதல் இருந்தா உடனே போய் சொல்லிடணும். அப்படி இல்லைனா அந்த காதல் நம்மளை விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி தாண்டி நீ என்னை விட்டுட்டு போன அன்னைக்கு என் தம்பியோட உன்னை பார்த்த உடனே நான் செத்துட்டேன். வாங்க சுத்தமா செத்துட்டேன். இப்ப ஒரு பொணமா நிக்கிற மாதிரிதான் இருக்கும். நான் செத்துட்டேன். அவன் கூட இருக்கிறது, அவன் கைய பிடிக்கிறது, அவன் உன்னை தொட்டு தொட்டு பேசுறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குவாய. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுடி. என்னால சுத்தமா முடியல வாய. என்னால அவன் கூட உன்னை வச்சு பார்க்க முடியலடி. ஏன்னா நான் ஒன்னும் அவ்வளோ லவ் பண்றேன்டி. ஏன்னா அவன் கூட நான் எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு வாழ்க்கைய வாழ்ந்திருக்க வாய. அந்த வீட்டை பார்த்துட்டு சொன்னல, இதெல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கே மாமா, அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது உனக்காக பண்ண வீடு, அது உனக்காக பார்த்து பார்த்து இந்த வீடை கட்டின வாய. உனக்காக மட்டும்தான். எனக்கு உன்னை காதலிக்கணும்டி, அவ்வளவுதான். உன் கூட வாழணும், அவ்வளவுதான். வேற எந்த ஆசையும் இல்லை வாய, வேற எந்த ஆசையும் இல்லை. என் கூட இருந்தா போதும். நீ உன்னோட மடியில நான் படுத்துக்கணும். நீ என் தலையை தடவி விட்டுட்டு, தயம் தயம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை ரொம்ப அதிகமா லவ் பண்றேன் தயம் அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லுவாய். சத்தியமா அது போதும் டி, அது போதும். இந்த ஜென்மத்துக்கு அது போதும். வாய் சொல்ல மாட்டியாடி ஒரு வாட்டி தயம் எனக்காக சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க அப்படியே உங்க கிட்ட வரான். நீங்க அப்படியே வயசை பாக்குறீங்க. அவன் அவ்வளோ அழுது அப்படியே உங்க கிட்ட க்ளோஸா வந்து உட்காந்துட்டு உங்க ஃபேஸ கப் பண்ணிக்கிறான். என்ன மாதிரி என்ன பார்த்து பயப்படுற? சொல்லுவான், என்ன உனக்கு என் மேல பயம் இருக்கா? சீக்கிரம் மறந்துடு. அவனுக்கு வேணாம். அவன் ஒன்னும் உன்னை விருப்பப்பட்டு லவ் பண்ணல. அவன் ஃப்ரெண்டு பெட்டு கட்டினான்னு சொல்லிட்டு தான் லவ் பண்ணான். ஆனா இனி வரையாம அவனை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா அது காதல் கிடையாது பையன், அது காதல் இல்ல. நான் வச்சிருக்கேன் பாரு, இதுதான் காதல். உனக்காக என்ன வேணா பண்ணணும்னு நினைக்கிற பாத்தியா, இதுதான் காதல். இது மட்டும்தான் லவ். அவன் காமிக்கிறது லவ் இல்ல, அவன் மேல லஸ்டா தான் இருக்கான். அவன் லவ்வா இருந்ததில்ல. இவரு உனக்கு பிடிக்கலன்னா உன்கிட்ட கூட வரமாட்டேன்டி. நானு உன்கிட்ட கூட வரமாட்டேன், உன் நல்லா கூட சொல்ல மாட்டேன். ஆனா இது பார்ட்டில உன்கிட்ட அப்படி நடந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்ப நீ என்ன எப்படி சொல்ல, அந்த அந்த வாய்ப் அந்த ஒரு மொமெண்ட்ல பார்த்தடி. அப்ப நான் உன்னைய வாய்ப்பா நினைச்சதாண்டி உன்கிட்ட அப்படி டான்ஸ் பண்ண. மற்றபடி எனக்கு மேல அந்த பேட் இன்டென்ஷன்லாம் இல்லவா. நான் ஒன்றும் அடுத்த பொண்டாட்டி மேல ஆசைப்படலை. ஏன் பொண்டாட்டி? ஏன்னா உனக்கு எனக்கும் எப்பயோ கல்யாணம் ஆயிடுச்சுடி, எப்பயோ கல்யாணம் ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரையும் நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இப்ப நீ 5வது குழந்தையோட பிரெக்னெண்டா இருக்க, சரியா? இங்க பாரு, இதான் லைஃப். நான் தான் உனக்கு, நீதான் எனக்கு, அவ்வளவுதான். நம்ம 2 பேருக்கும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்பா நீங்க, ஆமா
எனக்கு பயமா இருக்கு மாமா. என்ன ஜெயிக்க கிட்ட விட்டுருங்க மாமா. இவ்ளோ பேசி நான் அகைன் ஜெயிக்கவா கேக்குறேன்? என்னடி அவன்கிட்ட இருக்கு என்கிட்ட இல்லாதது? சொல்லுடி. ஓ இங்க பாரு, அவன் ஒண்ணுமே கிடையாது. நான் தான் எல்லாம் உனக்கு. சரியா? இந்த மண்டையில ஏத்துக்கூடி நான் தாண்டி உனக்கு. இல்ல பயமா இருக்கு. எனக்கு ஏன் ஜெயிக்கிறேன் ஜங்குக்கா? ஐயன் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஜேகேன்னு சொல்லாதடி. எனக்கு தயவு செஞ்சு ஜேகேன்னு சொல்லாதடி. எனக்கு வலிக்குதுடிங்க. பாருடிங்க எவ்வளவு வலிக்குது பாருடி. நீ ஜேகே ஐ லவ் யூ, ஜேகே ஐ லவ் யூ சொல்றப்ப இந்த இதை யாரோ குத்தி கிழிக்கிற மாதிரி இருக்குது வாயன். நீங்க பாரு வாயன், எனக்கு வலிக்குது வாயன், என்னால முடியல வாயன். என்ன கொல்லாதடி, என்ன கொல்லாதடி நீனு. அடியே ஏடி உன நான் பார்த்தேன். சொல்லு. வாழ்க்கையில சில பேரோட சந்திப்பு நடக்காமலே இருந்திருக்கலாம். அப்படிதாண்டி எனக்கு உன்னோட சந்திப்பு நடக்காமலே இருந்திருக்கலாம். ஏன்னா நீ அவ்வளோ வலி கொடுக்குறடி, எனக்கு அவ்வளோ வலி கொடுக்குற. நீ எவ்வளவு சந்தோஷம் கொடுத்திய இப்ப அவ்வளவு வலி கொடுத்துட்டு இருக்கடி. அவங்கள சொல்லுவாங்கல்ல, நம்மள யாரு வாழ்க்கையில அதிகமா சந்தோஷப்பட வைக்கிறாங்களோ அவங்கதான் நாளைக்கு நம்மள அதிகமா அழ வைப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி தாண்டி என்ன நீ அதிகமா அழ வச்சுட்டடி, ரொம்ப அதிகமா அழ வச்சுட்ட. இதுவரை எதுக்கு ஆசைப்பட்டது இல்லடி, ரொம்ப நான் எதுக்கு ஆசைப்பட்டது இல்லை. ஆசைப்பட்டது ஒரே விஷயம்தான், என் அம்மா எப்பவுமே என் கூடவே கடைசி வரை இருக்கணும்னு. நான் அதுவும் கொடுத்து இறந்துட்டாங்க. என் அப்பாவோட பாசம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் கிடைக்கல. அட்லீஸ்ட் என் அம்மா மாதிரி ஒரு உருவத்துல ஒரு பொண்ணை மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி தாண்டி நீயும் என் வாழ்க்கையில வந்த. என் அம்மாவே மறுபடியும் என்கிட்ட வந்த மாதிரி இருந்ததுடி. இங்க பாரு, நான் உன்னை பொண்டாட்டிய பாக்குறத விட நான் உன்னை என் அம்மா மாதிரி தாண்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி நீ என்ன பார்த்துக்கணும்னு நினைச்சவாய தப்பா சொல்லு. ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி நீ என்ன பார்த்துக்கணும்டி. அந்த பாசத்துல நீ எனக்கு கொடுக்கணுவாய. நான் என் அம்மா கிட்ட இழந்த பாசத்துல உன்கிட்ட நான் அனுபவிக்கணும்னு நினைச்சேன். உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன், உனக்கு லவ் கொடுக்கணும்னு நினைச்சேன், இந்த உயிரையே கொடுக்கணும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் கொடுக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுவாய, ஒரு சான்ஸ். ஜெயிக்கவும் மறந்துடுவாய். தயாங் தயாங் மட்டும் சொல்லு, தயாங் தான் வாயில இருந்து வரணும் ப்ளீஸ். எனக்காக ஒரே தயாங் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாய். ஒரே ஒரு வாட்டி உன பிச்சை கேக்குறேன்டி, ஒரே ஒரு வாட்டி சொல்லுடி, ஒரே ஒரு வாட்டி சொல்லுடி. நான் உங்ககிட்ட பிச்சை கேக்குறேன்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் செம்மையா அழுது உங்க கால் கிட்ட ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். உங்களுக்கு நான் சொல்லவே தோணல, ஏன்னா என்னதான் இருந்தாலும் உங்க மனசுல இன்னும் ஜெக்கே தான் இருக்கான். ஸோ நீங்கண்ணா அப்படியே தயவுங்கட கையை பிடிச்சிட்டு, மாமா தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க மாமா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்னால ஜெயிக்கவும் மறக்க முடியாது மாமா, நான் அவனை உண்மையா அதிகமா காதலிக்கிறேன் மாமா, ப்ளீஸ் மாமா இப்படிலாம் என்கிட்ட கெஞ்சாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப நீ அவனை அதிகமா காதலிக்கிற அதானே? அப்ப சரிடி, அவனே உன மறந்துடுவான், நான் பண்றேன் மாமா. ஒன்னு அவன் மறப்பான், அப்படி இல்லைன்னா அவன் செத்துருவான் மாமா. மாமா அப்படி இது பண்ணிடுறதுக்கு மாமா தாக்குங்க. அப்ப ஐ லவ் யூ சொல்லு தயாங், ஐ லவ் யூ சொல்லு, சொல்லு சொல்லுடி. சொல்லு சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, சொல்லுடி. என்ன இருக்கிற ஜெகி சாவட்டுமாடி, ஜெகி சாவட்டுமா?
இல்ல வேணாம் வேணாம் ஜெயிக்கவே எதுவும் பண்ணிடாதீங்க. நான் சொல்றேன். I love you, தயா. என்ன சொன்ன? I love you, தயா. இதை மட்டும் நீ சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தா இன்னும் அதிகமாக சந்தோஷப்பட்டிருப்பேன். எனிவேஸ் உங்கள் வாயால் இந்த வார்த்தையை கேட்டேன்ல, போதும் இது போதும் எனக்கு. அப்புறம் என்னோட வாயன் இந்த இடத்துல நான் தப்பிக்கணும்னு நினைக்காத, அதனால் தப்பிக்க முடியாது சரியா? நீ தனியாக ஐலாண்டில் இருக்க. நான் நினச்சா மட்டும் தான் இங்கேருந்து நீ போக முடியும். இன்னைக்கு நைட் இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். கிளம்பி சியோலுக்கு போகிறோம். ஓகேவா? பயப்படாத, ஜேக்கிட்ட ஒன்று விட மாட்டேன். ஏன்னா நீ செத்து போற. என்ன சொல்றீங்க? இந்த உலகத்துக்கு பொறுத்த வரையும் நீ செத்து போற சரியா? ஏன்னா நீ உயிரோட இருந்தா அந்த ஜேக்கே சும்மா இருக்க மாட்டான், உன்னை தேடிட்டே இருப்பான். நீ செத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான எதனா ரெடி பண்ணிட்டேன்னா அது போதும் எனக்கு. ஓகே, எனக்கு வேலை இருக்கு, புருஷன் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் அப்படியே கிளம்பிடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ தயாங் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வரானா, சியோலுக்கு வரான். ஸோ சியோலுக்கு வந்துட்டு அங்கேருந்து அப்படியே ஃப்ரான்ஸ் கிளம்பி போயிடுறான். பிகாஸ் அவன் ஜூலி கிட்ட அப்படி தானே சொல்லிட்டு வந்திருப்பான், சும்மா ஒரு நார்மலுக்காக தான் ஃப்ரான்ஸ் போயிருப்பான். ஸோ அப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கோம். ஸோ இப்போ ஜேகே அதே மால்தீவ்ஸில் தான் இருக்கான், அதே மாதிரி ஜூலியும் தான். ஸோ இப்போ தயாங் தான் கால் பண்ணியிருப்பான் ஜேகேக்கு. அவன் செம்மையாக ஒரு மாதிரி அழுத்துட்டு உட்காந்து இருந்திருப்பான். செக்கே தயாங் ஃபோன் பண்ணுறாரு பாருன்னு சொன்னோன்னே அப்படியே அட்டன் பண்ணுறான். ஸோ செக்கே எதனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதாடா? இல்லைண்ணா, இந்த வரையும் எதுவும் கிடைக்கல. எனக்கு பயமாக இருக்குண்ணா. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுலண்ணா. அதெல்லாம் எதுவும் ஆயிருக்காதுடா, எதுவும் ஆகாது. நான் அவளுக்கு மட்டும் எதுனா ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் செத்துருவேண்ணா. நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஏன்னா அவன் இல்லை, நான் செத்துருவேண்ணா. செகே என்னடா பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, அவன் நல்லா தான் இருப்பான். என்ன எதுவும் ஆகாதுல்லண்ணா, எதுவும் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு இருப்பான். அப்போ ஜோலிக்கு அங்கே வந்து போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. ஸோ அவங்க அப்படியே அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ, நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஹோட்டலில் தான் இருக்கோம். சரி ஓகே, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? ஏன் என்னாச்சு? ஒரு செகண்ட் மேம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்பா. செக்கே ஏன்னா நீ போலீஸ் கால் பண்ணியிருக்காங்க, பேசுடா. எனக்கு பயமாக இருக்கனே, மறுபடியும் யாருன்னா இறந்து போனவங்களை வந்து காமிப்பாங்களே. இல்லை இல்லை, நீ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, நீ பேசு. நீங்களே பேசுங்க. இல்லடா, அவங்க உன்கிட்ட தான் பேசணும்னு சொல்கிறாங்க, பேசு ஜெக்கே அப்படின்னு சொல்கிறப்பா. செக் அப்படியே ஃபோனை ஒரு மாதிரி பயத்திலே வாங்கி வைக்கிறான் காதுல. ஹலோ செக்கே, உங்கள் ஒய்ஃப் கடைசியாக என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? ரெட் கலர் தானே? ஆமாம். அப்புறம் வெட்டிங் ரிங் பர்பிள் கலரில் ஒரு டைமண்ட் தானே? ஆமாம். அப்புறம் ஒரு ஜேகேன்னு சொல்லிட்டு கழுத்தில் ஒரு லாக்கெட் போட்டிருந்தாங்களா? ஆமாம். என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க. எதுக்கு? கிடைச்சிட்டாளா? ஹாஸ்பிட்டல் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒன்றுமே புரியல. ஜூலி வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஜேகே நடந்த விஷயத்த சொல்கிறான். அவங்க வந்துட்டு செக் எதுவும் ஆயிருக்காது, வாங்கி கிடச்சிருப்பா, அதான் வர சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவர் எதுவுமே சொல்லாமல் ஃபோனை வைங்கன்னு சொல்லிட்டாரு. அண்ணி எனக்கு பயமாக இருக்கு அண்ணி, எனக்கு எது படப்படன்னு இருக்கு, என் வாயின் ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி தோணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெக்கே, வாயின் எதுவும் ஆயிருக்காது, அவள் கிடச்சிட்டால வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இவனோட டைம் பேசியிருப்பான்ல, அவன் அப்படியே ஃபோனை கட் பண்ணியிருப்பான். ஆஃப்டர்வாட்ஸ் இப்போ அந்த இடத்துக்கு இப்போ ஜேகேவும் ஜூலியும் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ போலீஸ் தான் வந்துட்டு அப்படியே அங்கே இருக்கவங்களெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ ஜெகே வாங்க. எதுக்கு சார்? ஜெகே ஒரே செகண்ட் வந்துட்டு போங்க. எதுக்கு சார்? இல்லை ஜெகே, ஆக்சுவலி லேக் கிட்ட ஒரு பொண்ணு ரேப் பண்ணி ஆமாம் ஜெகே, ரேப் பண்ணி அங்கே இருக்க ஒரு இடத்துல அப்படியே அந்த லேக் கிட்ட தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ அங்கே மீன் பிடிக்க போனவங்க தான் பார்த்து இது பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் சொன்ன எல்லா இடமும் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கு. அதான் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் சார். அது மாதிரி எதுவும் இருக்காது தெரியும் ஜெகே, பட் ஹவ் டு கன்ஃபார்ம் நோ. இல்லை சார் நான் வரல. அண்ணி அங்கே போகலாம். ஜெகே இரு ஜெகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம ஒயன் இருக்க மாட்டா. அண்ணா அவன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஜெகே. நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது என் ஒயன் கிடையாது. அது கிடையாது அண்ணி, வாங்க போகலாம். ஜெகே வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனால் போலீஸ் வந்துட்டு அப்படியே அந்த யார் சொன்ன ஜூலியை பார்க்குறாங்க. ஜெகே நீ வராட்டி பரவாயில்ல, நான் போகிறேன். இங்கே நீ வேணாம் அண்ணி. ஜெகே நீ இங்கே இரு ஜெகே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராங்க. பார்த்தா ஒரு மாதிரி துணியை போட்டு மூடி வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபேஸை பார்க்குறீங்களா? ஆனால் ஃபேஸ் தண்ணியில் இருந்தனால ரொம்ப இதாக இருக்குது, அழுகி போன மாதிரி. பார்க்குறீங்கன்னா சொல்லுங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே அந்த போலீஸ் அப்படியே துணியை எடுக்கிறாங்க. பார்த்தோன்னே செம்ம ஷாக். இல்லை இல்லை இல்லை, இந்த பொண்ணு தானே? சொல்லுங்க, இந்த பொண்ணு தானே? ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவங்க அப்படியே ஜிக்கி உள்ள வரா. அண்ணி அண்ணி என்னாச்சு அண்ணி? ஜங்குக்கா அயன் அயன் அயனை பாரு ஜிக்கி. அஜி உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன்? உதிர்ந்து போன மலரின் மௌனமா தூது பேசும் கொலுசின் ஒளியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன்? உடைந்து போன வளையல் பேசுமா? உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் இன்று எங்கே? தோளில் சாய்ந்து கதைகள் பேச முகமும் இல்லை இங்கே. முதல் கனவு முடிந்திடும் முன்னமே தூக்கம் கலைந்ததே. நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே? உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன்.